யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி யாழ்ப்பாணம் வெளிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்தனர். இடம்பெயர்ந்து 36 வருடங்களாக பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் தம்மை மீண்டும் சொந்த இடங்களில் மீளக் குடியமர்த்துமாறு வலியுறுத்தி இன்று கவனஈர்ப்பு போராட்டங்களை நடத்தினர். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் மத தலைவர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர். இன்று நாங்கள் 36 வருடங்களாக இடம்பெயர்ந்து சொந்த இடத்துக்கு போக மாட்டாம அகதிமுகாங்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடற்தொழிலை நம்பி வாழ்ந்த நாங்கள் கடற்தொழிலே கையை போட்டு விட்டோம். மயிலட்டி மீன்பிடி தொழிலாளருக்காக கட்டப்பட்ட மயிலட்டி துறைமுகத்தில் இந்திய ரோலர்கள் வந்து பிடிச்சு கொண்ட ரோலர்களை வடிக்கிறாங்க. மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற கோஷத்துக்கு அடிப்படையிலே வழிவடக்கு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று போராடுகின்ற மக்கள் சார்பிலே நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி இருக்கின்றோம். எங்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் சொந்த வாழ்விடங்களுக்கு திரும்ப வேண்டும். இதுதான் எங்களுடைய ஏகோபித்த குரலாக இருக்கின்றது. எங்களுடைய உரிமைகள் கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். இதன்போது காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கை அடங்கிய மகஜர் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 23,000 ஏக்கர் காணி இருந்தது. அப்படி காணி ஒவ்வொரு காலாதிகாலமாக விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. நானும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற ரீதியில் உங்களுடைய இடப்பெயர்வுகளின் வெளிகள் தெரியும். அது இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய கடிதத்தில் அதிமேதற்கு ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற கடிதத்தை நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் உடனடியாக இதனுடைய மொழிபெயர்ப்பு சிங்கள மொழிபெயர்ப்போடு இன்றைக்கு உடனடியாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அதிமேதற்கு ஜனாதிபதிகளுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். நீங்கள் இந்த வர்த்தமானி அறிவித்தில் நீக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கீங்கள். நாங்கள் அதுக்குரிய கோரிக்கையை முன்வைத்து அது தொடர்பாக தற்போது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காணி அமைச்சில் அதுக்குரிய தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்ற மக்கள் தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் கையளித்தனர். ஆளுநர் செயலகத்துக்கும் வந்து எனக்கும் ஒரு மகஜரை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிமீத ஜனாதிபதி அவர்களுக்கு விலாசமிடப்பட்ட ஒரு மகஜரை எனக்கு தந்திருக்கிறார்கள். அதில் அந்த தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அது பாதுகாப்பு வலய மண்ட வர்த்தகமானி அறிவிப்பு நீக்கப்பட வேண்டும் என்பதையும் அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அவை அவர்களுடைய நீண்ட காலமான கோரிக்கைகள் அடங்கிய அந்த தங்களுடைய வருத்தத்தையும் தாங்கள் இவ்வளவு காலமாக தங்களுடைய சொந்த காணிக்கு செல்வதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் உடனடியாக நான் மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். இதனிடையே இடம்பெயர்ந்துள்ள தங்களை மீளவும் சொந்த இடங்களில் குடியமர்த்துமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணம் பலாலி சந்தையிலும் மக்கள் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருஷம் விளையாட்டு போட்டிகள் என்ன எவ்வளவோ சந்தோஷமா இருந்த இந்த பலாலி மண் நினைச்சா சரியான கவலையா இருக்குது. கோயிலுக்கு போறாண்டாலும் நாங்க பொமிஷன் கேட்டு போக வேண்டியா கிடக்குது. அரசாங்கம் எங்களுக்கு விடுதலையாக எங்களுக்கு இந்த காணியை தந்து உதவணும். போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த பகுதிக்கு சென்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மக்களுடன் கலந்துரையாடினார். ஜனாதிபதியிட்டே நாங்கள் இது தொடர்பாக கேட்டிருக்கோம். இது பிரச்சனை தானே போய்கொண்டிருக்குது. ஜனாதிபதியிட்ட நேரடியாக கேட்டிருக்கேன். அவர் சொல்ற நேரடியாக நான் தலையிட்டு எப்படியாவது விடுறதுக்கான ஜனாதிபதி உத்தரவாதம் கொண்டு தந்திருக்கிறார். ஜனாதிபதியோட ஒரு நீண்ட உரையாடல் ஒன்று ஏற்படுத்தி ஜனாதிபதி நேரடியாக தலைவர் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கத்தான் சில இடங்களை விடக்கூடிய இடங்களை விடுவோம் உடனடியாக.